சாந்தி. 27/1/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சர்ஜன் உங்களுக்கு ஞானம், யோகம் என்ற முதல் தரமான மிக சிறந்த உணவு பரிமாறுகின்றார். இந்த ஆன்மீக உணவை மட்டுமே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு உபசரிப்பு செய்து கொண்டே இருங்கள். கேள்வி: உலக ராஜ்ய பாக்கியம் அடைவதற்காக எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும்? எந்த பழக்கத்தை உறுதியாக உருவாக்கி கொள்ள வேண்டும்? பதில்: ஞானம் என்ற மூன்றாவது கண் மூலம் அழிவற்ற சிம்மாசனதாரியாக ஆகி ஆத்மா சகோதரரை பார்க்கும் முயற்சி செய்யுங்கள். சகோதரன் சகோதரன், பாயி பாயி என்று புரிந்து கொண்டு அனைவருக்கும் ஞானம் கொடுங்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறகு சகோதரர்களுக்கு புரிய வையுங்கள். இந்த பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் உலக ராஜ்ய பாக்கியம் கிடைத்துவிடும். இந்த பழக்கத்தின் மூலம்தான் சரீர உணர்வு நீங்கிவிடும். மாயையின் புயல் அல்லது கெட்ட எண்ணங்களும் வராது. மற்றவர்களுக்கும் ஞான அம்பும் நன்றாக பதியும். ஓம் சாந்தி. ஞானம் என்ற மூன்றாவது கண் கொடுக்கும் ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஞானம் என்ற மூன்றாவது கண் தந்தையை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. இந்த பழைய உலகம் மாறப்போகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாற்றக்கூடியவர் யார், எப்படி மாற்றுவார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. ஏனெனில் அவர்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடையை அறிந்து கொண்டீர்கள். இது ஞானத்தின் சாக்ரீன் ஆகும். சாக்ரீனின் ஒரு துளி கூட எவ்வளவு இனிப்பாக இருக்கும். ஞானத்திலும் ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்வீட்டஸ்ட். பாபா வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை முரளியில் பாபா சொல்லியிருந்தார். பாபா வந்து ஸ்வீட்டோட பகாடு, அப்படின்னா இனிப்பு மலையாக இருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்தா மனுஷங்க கசப்பு மலையாக இருக்கிறாங்க. அதனால் இந்த கசப்பாக அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க என்னும் சொல் செயல் மூலமாக. அதனால ஸ்வீட் பகாடே பரந்தாமத்திலேருந்து பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறாரு கசப்பானவர்களை இனிமையானவர்களாக மாற்றுவதற்காக. அதனால் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. துக்கம் கொடுத்தா அது கசப்பு. சுகம் கொடுத்தா 4 வாரத்தை மற்றவங்க மனசுக்கு ஒரு நிம்மதி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி, ஆறுதல் கொடுக்குற மாதிரி பேசினா அது ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி. அதனால் ஸ்வீட்டஸ்ட்டு பாபா வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் ஸ்வீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நாமளும் இனிமையாக இருக்கணும், மற்றவர்களுக்கும்
இனிமையான வார்த்தைகளை, மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அன்பான பணிவு, அன்பு, இனிமை நிறைஞ்ச வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதுலேயும் ஸ்வீட்டஸ்ட்டு, ஞானத்திலேயே ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டு ஒன் வேர்டு இருக்குது அப்படின்னா அது மன்மனாபவ. மனதினால் இறைவனை நினைவு செய்ய வேண்டும். நாம் ஒரு வேளை பாகக்காய் போல் கசப்பாக இருந்தால் கூட அந்த ஸ்வீட்டஸ்ட்டு சாக்ரீனான சிவ தந்தையை நினைவு செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நாமளும் ஸ்வீட்டஸ்ட்டாக மாறிடுவோம். 1 கிலோ சுகர் வந்து 1 ஸ்பூன் சாக்ரீனுக்கு சமம். அப்படின்னா அந்த 1 ஸ்பூன் சாக்ரீன் வந்து எவ்வளோ ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்கும். அதை விட ஸ்வீட்டஸ்ட்டு தான் காட் சிவா, சிவ தந்தை. அதனால் அந்த ஸ்வீட்டஸ்டாக விளங்கும் சிவ தந்தையை, சாக்ரீனை நம்ம நினைக்க நினைக்க நாம் கூட ஸ்வீட்டாக மாறிடுவோம். தந்தை சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை காண்பிக்கின்றார். அந்த வழி தான் மன்மனாபவ. மனதினால் தன்னை ஆத்மா என உணர்ந்து அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகிய பரமாத்மாவை நினைவு செய்வது தான் மன்மனாபவ. குழந்தைகளுக்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார் எனில் குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி என்பது இருக்க வேண்டும். குஷி போன்ற சத்தான உணவு வேறு எதுவுமே கிடையாது என்றும் கூறுகின்றார். யார் சதா குஷியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அது சத்தான உணவாக ஆகிவிடுகின்றது. 21 பிறவிகளுக்கு போதையில் இருப்பதற்காக 21 பிறவிகளில் நம்ம கஷ்டமே படமாட்டோம். மனதாலேயும் சரி, உடலாலேயும் சரி. அவ்வளோ ஒரு ஆன்மீக குஷி நிறைஞ்சு இருக்கும் எல்லா தேவ ஆத்மாக்களுக்கும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை 21 பிறவிகளுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே இந்த உணவை உட்கொள்ள வேண்டும். இது குஷி அப்படிங்கிற டானிக். அது 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு முழு ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக விளங்குகின்றது. இந்த உணவையே சதா ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டே இருங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, வரவங்களுக்கும் குஷியை கொடுங்க. வீட்டுக்கு யாராவது வந்தால் ஒரு காஃபி கொடுக்குறீங்கல்ல, காஃபியோ டீயோ, சில பேர் ஜூஸ் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் அதோடு சேர்ந்து குஷியையும் சேர்த்து கொடுங்க. அந்த ஆத்மாவுக்கு குஷி எப்போ கிடைக்கும்? அத்தீந்திரிய சுகம். அதுக்கு ஒரு 4 நல்ல பாயிண்ட்டு, ஞானபூர்வமான பாயிண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உலகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லௌகீக விஷயங்களை பேசி ஜோக்லாம் சொல்லி குஷிப்படுத்துகிறாங்க. ஆனால் அது டெம்ப்ரவரி. அவங்க மனசுக்கு ஆறுதலும் கிடைக்கணும், மன காயங்களுக்கு மருந்தும் கிடைக்கணும், குஷியும் கிடைக்கணும். அதெல்லாம் வந்து இந்த ஞானத்தில் தான் இருக்குது. அதனால் ஞானத்தை வந்து நல்லா விசார் பண்ணி சின்ன பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர், ஒரு கப்பு காஃபி கொடுத்தா மாதிரி, ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்தா மாதிரி ஞானத்தை விசார் சாகர் மந்தன் பண்ணி அதை எளிமையாக சொல்லுங்கள். நான் பிகேஸாக இருந்தாலும் சரி, பிகேஸாக இருந்தாலும் சரி, இந்த ஞானம் தான் வந்து குஷியோட டானிக் மாதிரி. இது உள்ளே போச்சுன்னா ஆத்மாவுக்கு டானிக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஃபுட்டாகவும் இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணுது, அதே சமயத்தில் மெடிசனாகவும் இருக்குது, மன காயங்களுக்கு மருந்தாகவும் இருக்குது. அதனால் இந்த குஷி அப்படின்ற டானிக் வந்து மிக சிறந்த உணவு. அதை நீங்கள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அந்த குஷி வந்து ஞானபூர்வமான குஷியாக இருக்கணும், லௌகீகமான குஷி கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த உணவை தான் ஒருவர் மற்றவர்களுக்கு பரிமாறுங்கள். நீங்கள் ஸ்ரீமத் மூலம் அனைவருக்கும் உபசரிப்பு செய்கின்றீர்கள். உண்மையிலும் உண்மையான நலம் விசாரிப்பது என்பது அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதில் தான் இருக்கின்றது. நம்மளை நல்லா இருக்கிறீங்களான்னு கூட கேட்கல அப்படின்லாம் வெளி உலகத்தில் சொல்லுவாங்க. பிகே லைஃப்பில் நம்மளை பார்த்துட்டு ஒரு ஓம் சாந்தி கூட சொல்லலை, நாம் சொன்னால் கூட பதிலே சொல்லலை. இது பிகே லைஃப்பில்.
பாபா சொல்கிறாரு, குஷின்ற டானிக் கொடுங்க, கசப்பு மருந்து வேணாம், குஷி மட்டும் கொடுங்க. நீங்கள் சந்திக்கிறவங்களுக்கு குஷி. சில பேர் வந்து உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு நீங்கள் ஓம் சாந்தி சொன்னால் கூட ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அன்னைக்கு கூட பாபா முரளியில் சொன்னார், உங்களோட மதிப்பு எனக்கு தெரியும், நான் உங்களை வைரமாக பார்க்குறேன், நான் என்னோடய இதயம் அப்படின்ற ஒரு லாக்கரில் வச்சுருக்கேன் உங்களை, அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வேல்யூபிளான வைரம்னு எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் கரை இருக்கு இல்லையா, மற்றவங்க கண்ணுக்கு அந்த கரை தானே தெரியுது, அதனால் அவங்க உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க உங்களுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. மதித்தா தானே மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க திருப்பி ரிட்டர்ன் ஓம் சாந்தி எப்போ சொல்லுவாங்க? உங்கள் மேலே ஒரு கொஞ்ச நாச்சும் மதிப்பு இருந்தால் தான் திருப்பி சொல்லுவாங்க. பிகேஸ் தான். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று ஃப்ளாலெஸ் டைமண்டாக மாறணும். ரெண்டாவது, மற்றவங்க மதித்தாலும் மதிக்கலைனாலும் நாம தான். நம்மளோட மதிப்பு கடவுளுக்கு தெரியும். அதனால் மனுஷங்க மதிப்பு கொடுக்கலன்றதுனால ஃபீலிங்ஸில் வராமல் பார்த்துக்கணும். நம்மளை எப்படி இருந்தாலும் குஷியாக நாமளே தான் வச்சுக்கணும். கடவுள் சொல்கிறத விட வேறு ஹையஸ்ட்டு எதுவுமே கிடையாது. அவரும் உங்களை புரிஞ்சு இருக்கிறாரு. உண்மையிலே வந்து இதோட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. மனுஷங்க இன்றைக்கி இப்படி பேசுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க. இந்த மனித சமுதாயம் அப்படி தான். அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பொருட்டாக கன்சிடரே பண்ணக்கூடாது. சிவபாபா நம்மளை வந்து வேல்யூபிளான ரத்தினமாக பார்க்குறாரு. அதை மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிவபாபா சொன்ன இந்த ஞான ரத்தினங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும், மற்றவங்களுக்கும் குஷியை கொடுக்க முடியும். சரிங்களா? மற்றவங்கள பற்றி கவலையே படக்கூடாது. அப்படி தான் பிரம்மா பாபா மம்மாலாம் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்கள மட்டும்னா அந்த காலத்தில் எல்லாரும் புரிஞ்சிக்கவா செஞ்சாங்க? எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்கள சி ஃபாதர் ஃபாலோ ஃபாதர், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். அவங்க கண்டுக்கவே இல்லை, யார் என்ன சொன்னாலும் கவலையே படலை. பிரம்மா பாபா ஒரு நாராயணிய நஷாவில் இருந்தார், ஆன்மீக போதையில் இருந்தார். அதனால் திட்டினா கூட அவருக்கு உரைக்கவே இல்லை. அந்த மாதிரி நாமளும் ஞானத்தை நினச்சி இந்த ஆன்மீக போதை அப்படின்ற குஷியில் இருந்தோம்னா நம்ம வந்து யாரை என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நம்ம கவலையே படமாட்டோம், குஷியாக இருப்போம். அப்போ தான் மற்றவங்களுக்கு குஷின்ற டானிக்கு, குஷின்ற என்ன சொல்லலாம், ஜூஸுன்னு சொல்லலாம். குஷியே என்னவாக இருக்குது? மெடிசனாக இருக்குது. குஷி காஃபி டீயாக இருக்குது. அவங்க யாருக்கு என்ன வேணுமோ குஷியாக கொடுங்க. ஸ்தூலமாகவும் கவனிச்சிக்கோங்க, சூக்ஷமமாகவும் வைப்ரேஷன் கொடுங்க. வார்த்தைகள் எடுப்படாத இடத்துல சுப பாவனை எடுப்படும். அதனால் நம்ம மனசில் நம்மளை பற்றி நெகட்டிவ் இருக்கக்கூடாது. நம்மளை எப்படியாவது குஷியாக வச்சுக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்மளுக்கு குஷி கொடுக்கறதுக்குனே ஒருத்தர் பிறந்து வந்திருக்கிறாரு பரந்தாமத்திலேருந்து. அதனால் அவரை மட்டும் நினச்சா போதும், அவர் சொன்ன மகா வாக்கியங்களே நினச்சா போதும். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர மற்றவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் உண்மையான நலம் விசாரிப்பது. இப்படி தான் நலம் விசாரிக்கணும் அப்படின்னு பாபா சொல்லி கொடுக்குறாரு. எல்லையற்ற தந்தையின் மூலம் நமக்கு ஜீவன் முக்தி, அதுக்கான உணவு கிடைக்கின்றது என்பதை இனிய குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகத்தில் பாரத நாடு ஜீவன் முக்தியாக இருந்தது, பாவனமாக இருந்தது. தந்தை மிக சிறந்த உணவு கொடுக்கின்றார். அதனால தான் அத்தீந்திரிய சுகத்தை கேட்கணுன்னா யாரை கேட்கணும்? பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிருஷ்ணர் கூடவே கோப கோபிகைகள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணர் போகிற இடம்லாம் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஒரு குரூப்பு, ஒரு கேங் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ கிருஷ்ணரை வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் குழந்த லெவலில் இறங்கிட்டார்ல, குழந்தைங்களா விளையாடுவார். பக்தியில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாங்காய் அடிப்பாங்க, கல்லெடுத்து கீழே விழுமா, எல்லாம் ஒரு கடி, கிருஷ்ணர் ஒரு கடி கடிச்சு கொடுப்பாரு. அந்த கோப கோபிகள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அப்புறம் அந்த வெண்ணெயை திருடுவாங்க, எல்லாம் பங்களித்து சாப்பிடுவாங்க. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இது புல்லாங்குழல் வாசிப்பார். உடனே கோப கோபிகைகள் அப்படியே மயங்கிடுவாங்க புல்லாங்குழல் இசையில்.
அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. சுத்த புத்தெல்லாம் மறந்து போய்டும்னு பாபா சொல்லுவார். உடல் உணர்வே மறந்து போயிட்டு ஆத்மா உணர்வில் வந்துடுவாங்க அந்த கோப கோபிகைகள்லாம். அந்த கிருஷ்ணர் வந்து அந்த முரளி வாசிக்கும்போது அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற சுகத்துக்கு பேர் தான் அத்தீந்திரிய சுகம்னு பேர். அதனால் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணுன்னா கோப கோபிகைகளை போய் கேளுங்க அப்படின்னு இந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணு புராணத்தில். இப்போ சொல்லுங்கள், யார்கிட்ட போய் கேட்கணும்? கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருக்க போகிறாரு, கோப கோபிகைகள் சங்கமயுகத்தில் இருக்கிறாங்க. அதனால் யார்கிட்ட கேட்கணும்? அத்தீந்திரிய சுகத்தை கேட்கணுன்னா நம்மகிட்ட தான் கேட்கணும். இந்த ஞானம் மற்றும் யோகா என்பது முதல் தரமான சிறப்பான உணவாகும். நாம் வந்து ஞான முரளி கேட்டு அப்படியே மயங்கி போயிருக்கிறோம். முரளி கிளாஸ் கேட்கும்போது ஒரு மயக்க நிலையில் போயிடுறோம். ஏன்னா அத்தீந்திரிய சுகத்தை ஆத்மா அனுபவம் செய்து, இது ஞான முரளி, சிவன் வாசிக்கிற ஞான முரளி, அது ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குது. இது உலகத்தில் யாருமே ஆத்மாவுக்கு இது வரைக்கும் ஆறுதல் கொடுத்ததே கிடையாது. மன ஆறுதல்னு பேர். அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 வார்த்தை பாசிட்டிவாக பேசினா 2 வார்த்தை நெகட்டிவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால மன ஆறுதல் கொடுக்கக்கூடியவர், மனதிற்கு ஓய்வு கொடுக்கக்கூடியவர் திலாராம். அவர் வாசிக்கிற இந்த ஞான முரளி மனசுக்கு ஆறாம் கிடைக்குது, இதயத்திற்கு ஆறாம் கிடைக்குது, ஓய்வு கிடைக்குது. அதனால் இந்த ஞானம் மற்றும் யோகா என்பது முதல் தரமான சிறப்பான உணவாகும். ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய உணவு ஞானம், யோகம். இந்த உணவு ஒரே ஒரு ஆன்மீக சர்ஜன், நம்ம வைத்தீஸ்வரன் இருக்காரே, அவர்கிட்ட தான் இருக்குது. வேறு யாருக்கும் இந்த உணவு பற்றி எதுவுமே தெரியாது. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்காக உள்ளங்கையில் பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்துட்டு பூமிக்கு இறங்கி இருக்கிறாரு பாபா. சொல்கிறாரு, அது என்ன பரிசு? முக்தி, ஜீவன் முக்திக்கான பரிசு என்னிடம் மட்டுமே இருக்கின்றது. கல்ப கல்பமாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்கின்றேன். பிறகு ராவணன் அபகரித்து விடுகின்றான். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது குஷி எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். நமது ஒரே ஒரு தந்தை தான் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், மற்றும் உண்மையிலும் உண்மையான சத்துகுருவாகவும் இருந்து நம்மை தன் கூடவே அழைத்து செல்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மிக அன்பான தந்தையிடமிருந்து உலக ராஜ்யம் கிடைக்கின்றது. இது சிறிய விஷயமா என்ன? கடவுள்கிட்டருந்து உலக ராஜ்யம் கிடைக்குது, வைகுண்ட பதவி கிடைக்குதுன்னா இது ஒன்றும் சிறிய விஷயம் கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இறை மாணவ வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாகும். இது இப்பொழுதைய புகழாகும். பிறகு புது உலகத்திலும் நீங்கள் சதா குஷியாக கொண்டாடி கொண்டே இருப்பீர்கள். உண்மையிலும் உண்மையான குஷி எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது என்பது உலகத்தினருக்கு தெரியாது. மனிதர்களிடத்தில் சத்தியுகத்தின் ஞானமே கிடையாது. சத்தியுகம் எப்படி இருக்கும்? நேற்று என்ன சாப்பிட்டேனே மறந்து போயிடுவாங்க. சத்தியுகம் கிராஸ் பண்ணி 5000 இயர்ஸ் ஆயிருக்கு, எங்கே ஞாபகம் இருக்க போகுது? அதனாலேயே இங்கே குஷியை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்தோட குஷி, அவங்களோட இது வந்து என்னென்னா எல்லைக்குட்பட்ட குஷி. சாப்பிட்றதுல ஒரு சுகம், பார்க்கறதுல ஒரு சுகம், கேட்குறது பாட்டு கேட்குறதுல ஒரு சுகம், நல்லது கேட்குறது, கண்ணு ரஸ், மண்ணு ரஸ், அது ரஸ், இந்த ரஸ்ன்னு எல்லா ரஸும் அனுபவிக்குது ஆத்மா. அதுக்கு பேர் அத்தீந்திரிய சுகம். பாபா சொல்கிறார், ஏக்ரஸ் அவஸ்தாவில் இருங்க. ஏக்ரஸ் அப்படின்றது அதுதான் அத்தீந்திரிய சுகம். இது இந்திரிய சுகம். சிலது பார்க்குறதுனால கண்ணுக்கு இனிமையாக இருக்குது, கேட்குறதுனால இனிமை இருக்குது, அது வந்து ஒரு சுகம் கிடைக்குது. சாப்பிட்றது அதில் ஒரு சுகம் இருக்குது. வெரைட்டியாக டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்றதில்ல. அப்படி ஒன்றுத்துலேயும் ஒரு சுகம் இருக்குது. அது இந்திரிய சுகம். ஆனால் அத்தீந்திரிய சுகம் அப்படின்றது மனசு அனுபவம் செய்கிறது, ஆத்மா அனுபவம் செய்கிறது, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட புலன்கள் அனுபவம் செய்கிறது
இது ஞானத்தின் மூலமாக தான் கிடைக்கும். சத்தியுகத்தில் ஞானமே கிடையாது. அதனால் நாம் இங்கேயே எல்லாத்தையும் கொண்டாடிக்கிறோம். ஆனால் இந்த பழைய தமோ பிரதானமான உலகத்தில் குஷி எங்கே கிடைக்கும்? நான் பிகேஸ்க்கு எது குஷின்னு நினைக்கிறாங்களோ அது கடைசியில் அவங்களுக்கே துக்கத்தை கொடுக்குது. யாரை நம்புகிறாங்களோ அந்த மனுஷங்களே ஏமாற்றிடுறாங்க. லௌகீகத்தில் அப்படி தானே நடக்குது. யார் சுகம் கொடுத்தாங்களோ அவங்களே துக்கமையும் கொடுத்துட்றாங்க. அதனால் அப்புறமா கஷ்டப்படுறாங்க மனுஷங்க. அப்போ ஐயோ ஐயோ அப்படின்ற அலறல் தான் இருக்கே தவிர சந்தோஷமாக யாருமே இல்லை. எவ்வளவு துக்கமான உலகமாக இருக்கின்றது. ஏழைங்க நினைப்பாங்க பெரிய மாட மாளிகையில் இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நம்ம சாதாரண வீட்டில் இருக்கிறோமே அப்படின்னு. ஆனால் இந்த சாதாரண வீட்டில் இருக்கிற நிம்மதி அந்த மாட மாளிகையில் இல்லைன்றது பாவம் ஏழைங்களுக்கு தெரியல. ஏழைங்க படுத்தா தூங்கிடுறாங்க அடுத்த செகண்டு. இந்த பெரிய பெரிய மல்டி மில்லியனர் தூக்க மாத்திரை சாப்பிட்டா கூட 1 மணி 2 மணி வரைக்கும் தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போ யார் உண்மையிலே துக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா முழு சமுதாயமே துக்கத்தில் தான் இருக்குது. அதில் செல்வந்தர்களுக்கு அதிகமான துக்கம் இருக்குது ஏழைங்களை விட. அப்படி தான் உலகம் போயிட்டுருக்கு. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு எளிய வழிகளை கூறுகின்றார். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று இருங்கள். தொழில் போன்றவைகள் செய்தாலும் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எவ்வாறு நாயகன் நாயகி இப்போ இந்த மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, மேரேஜுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குது, இல்லை 1 வருஷம் இருக்குது அப்படின்னா இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் டைம் வரைக்கும் பார்க்கக்கூடாது. அது மாதிரி லௌகீகத்தில் சொல்லுவாங்க நேரில் சந்திக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அது அந்த காலத்தில் நேரில் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 1 மாதமோ இல்லைன்னா 1 வருஷமோ அவங்க நேரில் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பாங்களே அதை நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு என்ன செய்வாங்க, அவங்களே நினச்சிட்டு இருப்பாங்க. ஒருவரைக்கொருவர் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். அங்கு அவங்களுக்கு நாயகனாக நாயகியாக இருப்பார். இந்த விஷயம் தெரியாது. ஆனாலும் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இங்கே கூட பாபா சொல்கிறாரு, நம்மளுடைய நாயகன், உலக நாயகன் யார்? காட் சிவா. நாமெல்லாம் அவருக்கு நாயகி, உலக நாயகி, லோக நாயகியாக இருக்கிறோம். அப்போ எப்படி நினைக்கணும்? அந்த மனித அன்பு வேற, இது இறை அன்பு. ஒரு 5000 இயர்ஸ்க்கு ஒரு முறை கிடைக்கிறது. இந்த குறிஞ்சி மலர்னு சொல்லுவாங்க, அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மலர் பூக்கும். இந்த குறிஞ்சி மலருக்கு அவ்வளோ அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஆனால் அது சாதாரணமாக தான் இருக்கும், ஒரு நல்ல நறுமணம் கூட வராது, டிசம்பர் பூ மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது குறிஞ்சி மலர் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குது. அதனால் நம்ம இறைவன் 5000 வருஷம் ஒரு முறை பூமியில் வராரு, அதுக்கப்புறம் கிளம்பிடுவார். இப்படி ஒரு சைக்கிள்லேயும் 5000 இயர்ஸ் கழிச்சு ஒரு முறை கிடைக்கிற கடவுள். அவர் கொடுக்கக்கூடிய அன்பு இறை அன்பு, அவரால் கிடைக்கிற சுகம் அத்தீந்திரிய சுகம். இது இறை அன்பில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அத்தீந்திரிய சுகம் கிடைக்கும். இது கல்பத்தில் ஒரு முறை கிடைக்கும். அப்போ அந்த நாயகனை எப்படி நினைக்கணும்? இங்கு நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு நாயகனுக்கு பல பிறவிகளாக நீங்கள் நினச்சவங்க தான். இத்தனைக்கும் உண்மையை சொல்லப்போனால் துவாபரயுகத்திலேருந்தே சிவ வழிபாடு பண்ணவங்க தான். எப்படி உருகி கடவுளை நினச்சி இருக்கிறீங்க, கோவிலெல்லாம் கட்டினீங்க, சாஸ்திரங்கள்லாம் எழுதினீங்க, கடவுளோட பெயரில் போர் கூட புரிஞ்சிருக்கீங்க. மற்ற ரிலீஜன்லாம் உள்ளே வந்தாங்களே, எவ்வளோ எதிர்த்து இருக்கிறீங்க, எவ்வளோ உயிர் தியாகம். அந்த துவாபரயுகத்துலேருந்து கலியுகம் வரைக்கும் எத்தனை முறை நீங்கள் இறைவனுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்கீங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. ஆனால் அவர் யாருன்னு தெரியாது. தெரியாமல் இவ்வளோ பண்ணிட்டீங்க.
இப்போ தான் அவர் யாருன்னு அறிமுகமே கிடச்சிருக்கு. இப்போ எப்படி நினைக்கணும் ஆக்சுவலாக? நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? தெரியாதப்ப அப்படி நினச்சோமே, கடவுள் யாருனே தெரியாது, பக்தியில் உருகி உருகி நினச்சோம். இப்போ இப்போ அசால்ட்டாக அப்படியே கேர்லெஸ்ஸாக அது அந்த இதுவே வரமாட்டேங்குது. பக்தர்களே பரவாயில்ல போல இருக்குன்னு கடவுள் நினைக்கிற அளவுக்கு பண்ணலாமா நம்ம? சொல்லுங்கள். அதனால் அன்பாக கடவுளை நினைங்க. தந்தை உங்களுக்கு, ஆனால் அவரை நாயகியாக மட்டும் நினச்சிடாதீங்க. அவர் எப்போவுமே ஃபீமேல் ரோல் ப்ளே பண்ணுறது ஐடியாவே இல்லை. பிரதராக இருந்தால் கூட தன்னை நாயகியாக நினச்சிக்குவாங்க. அப்படி நினச்சவங்க இருக்காங்க பக்தியில். நாம் அப்படி இருந்தோமான்னு தெரியல எந்தெந்த பிறவியில். ஆனால் நம்ம மாணிக்க வாசகர் இருக்கார்ல, அவர் தன்னை நாயகியாக நினச்சிப்பார். சிவன் நாயகன்னா மாணிக்க வாசகர் நாயகி. அப்படியே உருகி உருகி காதலால் கசிந்துருகின்லாம் பாட்டெலாம் பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் கூட ராமலிங்க அடிகளாரில் இந்த 6ஆம் திருமுறையிலலாம் பார்த்திங்கன்னா தெரியும். அவரும் இந்த மாணிக்காசரோட பாடல்லாம் பார்த்து ரசிகன் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். அவரும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தன்னை நாயகியாக சிவன் நாயகனா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் யாருமே நான் நாயகன், சிவன் நாயகி அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் ஃபீமேல் ரோல் ப்ளே பண்ணணும், அவர் எப்போவுமே மேல் தான் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அவரை நாயகியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையாம்மா. அதனால் அவர் நாயகனாக தான் இருப்பார். அதனால் பிரதர்ஸ் கூட என்ன பண்ணிக்கணும், தன்னை நாயகியாக நினச்சிக்குவாங்க. சிஸ்டர்ஸுக்கெலாம் பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக நாயகியாக நினச்சிக்கலாம். அதனால் பாபா சொல்கிறாரு, இறைவன் தான் உலகத்தில் ஒரே நாயகன். நாம் எல்லாரும் அவருக்கு தெரியாமலே 2 யுகமாக அவரை தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக அதிகமாக நினைக்கணும். அப்படி மட்டும் நினச்சா இந்நேரம் கர்மா தீர்த்த நிலை அடைஞ்சு ஆத்மா கிளம்பிகிட்டே இருக்கும். அப்படியே உள்ள முருகி நினச்சோம்னா சரி, இனிமேலாவது அப்படி நினைக்கலாம். எப்பொழுது அதிகமான துக்கம் வருதோ அப்போ தான் ஞாபகமே வருது சில பிகேஸ்க்கு. என்ன பண்ணுறது? அதனாலே ஒரு முரளியில் பாபா சொன்னார். அது என்ன முரளி? 18 ஜனவரி முரளியில் பாபா சொன்னார், நாம் பாபாவை நினைக்கிறோம்ல, எப்போ துக்கமான நேரத்தில் தான் நினைக்கிறோம். சில சமயம் ரொம்ப டெஸ்ட் பேப்பர் வருது, அது ரொம்ப டெஸ்ட் பேப்பரில் அப்படியே உருகி நினைக்கிறோம், பாபா உன்னை தவிர யாருமே இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் ஒழுங்காக நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேப்பரே வந்திருக்காது. 18 ஜனவரி 24 இந்த வருஷத்தில் தான் பாபா சொன்னார். இப்போ என்ன 27 ஜனவரி 18 ஜனவரியில் பாபா சொன்னார், நீங்கள் மட்டும் உருகி உருகி கூட நினைக்க வேணாம், அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு டெஸ்ட் பேப்பரே வந்திருக்காது. கொடுத்த டெஸ்ட் பேப்பரில் அப்படியே உருகி உருகி நினைக்கிறீங்க. அதனால் ஒரு வேளை டெஸ்ட் பேப்பர் வர்றது கூட நல்லதுக்கு தான் போல இருக்குது. கடவுளை நினைக்கிறதுக்கு அடி கொடுத்தா தான் கடவுள் ஞாபகமே வருது. அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு அடியே கிடைக்காது. சதா பாபா நினைவில் இருந்தால் யார் நம்மளுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க? யாருக்கு தைரியம் இருக்கும்? மனுஷனுக்கும் இருக்காது, மாயாவுக்கும் இருக்காது. ஆனால் அங்கே மறக்கிறதுனால தான் டெஸ்ட் பேப்பரே வருது. அதனால் இடைவிடாத நினைவில் இருந்தால் எந்த பிரச்சனையுமே வராது. எப்பொழுது அதிகம் துக்கம் ஏற்படுமோ அப்பொழுது அதிகமாக என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. கரெக்டு தானே? அதனால தான் துக்கம் வரும் பொழுது லௌகீகத்துலேயும் அப்படி தான், அலௌகீகத்துலேயும் அப்படி தான் மக்கள் நினைக்கிறாங்க. அவங்க சுத்தமாக நினைக்கிறதே இல்லை. லௌகீகத்தில் துக்கம் வந்தால் தான் நினைப்பாங்க, நாம் நினைப்போம், ஆனால் உருகி நினைக்கிறது இல்லை. அப்படியே கான்சன்ட்ரேஷனோடு அப்படியே பாபான்னு உருகிறது எப்போ வருதுன்னா அந்த துக்கம் வரும்போது தான். அது சதா இருந்தால் அப்படியே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சுகமான டைமில் நினைக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பாபா சொல்கிறாரு. கரெக்டு தான் பாபா சொல்கிறது. எல்லாமே ஈஸ்வரன் சிவன் வாக்கு, சத்திய வாக்கு தான். சரி, நாமளும் பாபாவுக்கு வாக்கு கொடுக்குறோம். பாபா எப்போவுமே நான் உங்களை நினைக்கிறேன். சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, எப்போவுமே நான் ஏக்ரஸ் அவஸ்தாவில் பாபாவோடைய அன்பில் மூழ்கிய நிலையில் இருப்பேன் அப்படின்னு பாபாவிட்டு நாம் ப்ராமிஸ் பண்ணலாம். இந்த நேரத்தில் சிவ தந்தை சர்வ சக்திவானாக இருக்கின்றார்.
நாளுக்கு நாள் மாயாவும் பார்க்குது, நீங்கள் தான் சர்வசக்திமானா, என்னோட பவரை நான் காட்டுறேன். ஏன்னா 2 யுகம் மாயாவோட ராஜ்யம் நடந்தது இல்லை, ராவண ராஜ்யம். அதனால் மாயையும் சர்வசக்திமானா ஆயிட்டு உலகத்தை தமோ பிரதானத்தில் எவ்வளோ ஒஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஒஸ்ட்டாக கொண்டுட்டு போகுது. ஆகையினால இப்பொழுது தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்தால் நீங்கள் இவ்வாறு லக்ஷ்மி நாராயண் மாதிரி ஆயிடலாம். இந்த படிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சிவ நினைவு தான். உயர்ந்தலும் உயர்ந்த சிவ தந்தையை மிக அன்பாக நினைவு செய்ய வேண்டும். அந்த தந்தை தான் புது உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஆவார் என்று அவரே சொல்லிக்கிறார். அவருக்கு தானே தெரியும் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு. காட்ஸ் பிளான், புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய போகிறாரு. குழந்தைகளாகிய உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக தான் நான் வந்திருக்கின்றேன். ஆகையினால இப்பொழுது என்னை நினைவு செய்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து போய்விடும். பதீத பாவன் தந்தையை அழைக்கின்றனர் அல்லவா? இப்பொழுது தந்தையே வந்திருக்கின்றார் எனில் கண்டிப்பாக தூய்மை ஆக வேண்டும். தந்தை துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கின்றார். சத்தியுகம் பாவன உலகமாக இருந்த பொழுது அனைவரும் சுகமானவர்களாக இருந்தனர். இப்பொழுது தந்தை மீண்டும் கூறுகின்றார், குழந்தைகளே, சாந்தி தாமம் மற்றும் சுக தாமத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இது சங்கம யுகமாகும். படகோட்டி உங்களை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்கின்றார். ஒரே ஒரு படகு தான் இருக்கு. பாபா சொல்கிறாரு, முழு உலகமும் பெரிய படகு, டோட்டலாக அப்படியே உலகத்தையே வைண்டப் பண்ணி கூட்டிட்டு போகிறார் பாருங்க. தெரியாமல் மகாகாலேஸ்வர கூப்பிட்டாச்சு, வந்துட்டார். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. நீங்கள் புருஷார்த்தம் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, ஜோ கரேகா சோ பாயேகா. நாம் பண்ணலைன்னா பண்ணுறதுக்கு 1000 பேர் வருவாங்க கடவுளுக்கு. லாஸ் கடைசியில் நம்மளுக்கு தான், நம்ம ஒழுங்காக பண்ணலைன்னா. சரிங்களா? அதனால் ஒழுங்காக புருஷார்த்தம் பண்ணி கூண்டோட கைலாசம் போகும் பொழுது கடவுள் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு போகணும். அதுக்காக கொஞ்சம் முயற்சி. பாப் சமான் ஆனால் தான் பாபாவுக்கு சமீபத்தில் வர முடியும். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். உங்களுக்கு எப்பொழுதும் குஷியோ குஷி தான். அப்பாவே கிடச்சிட்டாரு. அப்பாவும் அவர் தான், அம்மாவும். இது என்னென்னா ஆத்மார்த்தமான குஷி. இது சரீர சம்பந்தப்பட்ட அப்பா அம்மா இல்லை. இவங்க வேஷத்துக்கு ஒரு அப்பா, வேஷத்துக்கு ஒரு அம்மா கிடைப்பாங்க. ஒவ்வொரு வேஷத்துலையும் ஒரு அப்பா அம்மா கிடைப்பாங்க. ஆனால் பர்மனெண்ட்டு ஒரே ஒரு காட் சிவா தான். எத்தனை வேஷம் போட்டாலும் அவர் தான் ஆத்மாவுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்குகின்றார். அதனால் நம்மளுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை டீச்சராகவும் கிடச்சிருக்கிறாரு. குருவும் அவர் தான், அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான், ஆசிரியரும் அவர் தான், சத்து குருவும் அவர் தான், சிறந்த நண்பனும் அவர் தான், மிக சிறந்த உற்ற துணைவனும் அவர் தான். அவரோட வேறு என்ன வேணும்? மகனாகவும் இருக்கிற சிவ் பாலகன்னு சொல்லிக்கிறாரு. எல்லா சம்பந்தமும் சிவன் இருக்கிறாரு. எந்த சம்பந்தம் உங்களுக்கு இழுக்குதோ அந்த சம்பந்தத்தில் கடவுளை நினைங்க, டக்குன்னு வந்துடும் அந்த ஏக்ரஸ் அவஸ்தா. உங்களுக்கு எப்பொழுதும் குஷியோ குஷி தான். எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். ஆஹா, இவ்வாறு ஒரு பொழுதும் கேள்விப்படவும் இல்லை, படிக்கவும் இல்லை. மனுஷங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. இங்கே என்னடனா கடவுளே பாடம் எடுக்கிறாரு. இது இறைவனின் மகா வாக்கியமாகும். சிவ பகவானு வாச்ச, நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு
ராஜ யோகம் கற்பிக்கின்றேன் எனில் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? தாரணையும் செய்ய வேண்டும், முழுமையாக படிக்கவும் வேண்டும். படிப்பில் வரிசை கிரமம் என்பது எப்பொழுதும் இருக்கவே இருக்கின்றது. நான் உத்தமமாக இருக்கின்றேனா அல்லது மதியமாக இருக்கின்றேனா அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கிறேனா? பேட்ரி ரொம்ப லோவில் இருக்கா, லோ பேட்ரி காட்டுதா, இல்லை மீடியமாக இருக்கா, இல்லை ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சா? அவங்க செக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கேன் அப்படின்றது உத்தம், மதியம், கனிஷ்ட். ஃபுல் சார்ஜ் பேட்ரி பாதி சார்ஜ் ஆகிருக்கு, லோவில் காட்டுது. நான் எப்படி இருக்கேன்? அவங்களே செக் பண்ணிக்கோங்க. என்று தன்னைத்தானே பார்க்க வேண்டும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். நான் உயர்ந்த பதவி அடைவதற்கு தகுதியானவனா? ஆன்மீக சேவை செய்கின்றேனா என்று தன்னைத்தானே பாருங்கள். ஏனெனில் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே சேவாதாரியாக ஆகுங்கள், பின்பற்றுங்கள். நான் வந்திருப்பதே சேவைக்காகத்தான். பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறாரு. தினமும் சேவை செய்கின்றேன், அதற்காகத்தான் இந்த ரதத்தையே எடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடலை லோன் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இவரது ரதம் நோய்வாய்ப்படும் பொழுது இவருடைய கை மூலமாக முரளி எழுதுகின்றேன். பாபாவுக்கு எழுதலாம் தெரியுமா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவருக்கு என்ன தெரியாது? அவருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியாது, இல்லை என்ன செய்ய தெரியாது. வாயினால் கூற முடியாததை ரிட்டனில் எழுதுகிறாரு. வாயினால் கூற முடியாதுன்னா ஃபீவரு, ரொம்ப உடம்பு சரியில்லை, பேசக்கூட முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு பேடும் அதில் கொஞ்சம் பேப்பர் வச்சு கையில் ஒரு பெண்ணு கொடுத்துட்டா போதும், கடன்னு எழுதி முடிச்சுடுவார். அதை ஆக்சுவலாக எழுதுறது யார்? சிவபாபா. வாயினால் கூற முடியாது எனும் பொழுது நான் எழுதி விடுகின்றேன். அதாவது குழந்தைகள் முரளியை தவற விடக்கூடாது. ஆக நானும் சேவையில் இருக்கிறேன் இல்லையா? ஒரு நாள் கூட முரளி குழந்தைங்க மிஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டு சரியில்லைன்னா கூட எழுதியாவது கொடுத்துருவேனே தவிர இந்த முரளி மட்டும் மிஸ் ஆகாது. எவ்வளோ ஹையஸ்ட்டு பாருங்கள். நாம் அப்படி என்றைக்காவது முரளி மிஸ் பண்ணாமல் இருக்கிறோமா? ஒரு நாள் கூட முரளி மிஸ் பண்ணக்கூடாது. உடம்பே சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, பிரம்மா பாபா மாதிரி ஆக போகிறது இல்லை. ஆனால் நம்ம படிக்கவும் கேட்குறோம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது உடலோட ஃபுல் கோஆப்ரேஷன் வேணும் இல்லை? ஒரு நாள் கூட முரளி மிஸ் பண்ணக்கூடாது. முரளி மேலே அன்பு இருந்தால் தான், முரளிதர் மேலே அன்பு இருக்குன்னு அவரே ஒத்துப்பார் இல்லையா? இப்போ எனக்கும் கடவுளுக்கு தான் கணக்கு ஓடிட்டு இருக்கு. மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் அதை கூட ஷோன்னு சொல்லுவாங்க, 1000 பேர் 1000 கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கை வாழவே முடியாது. நானாக இருந்தால் தான் வாழ முடியும். மற்றவங்கள பற்றி கண்டுக்கவே கூடாது. அதுலேயும் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி விமர்சனம் பண்ணால் காது செவிடாயிட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் சில பேர் முரளி கிளாஸ் கேட்கும்போது தான் காது செவிடு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. இவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி முரளி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நம்மளை புகழ்ந்து பேசுகிற ஒரே ஆள் கடவுள் தான். அந்த முரளியாவது கொஞ்சம் சந்தோஷமாக கேட்கலாம்ல. அப்படி மனுஷங்க சொன்னது தான் பெருசாகுதா அவங்களுக்கு? அந்த துக்கத்தை நினச்சி கவலைப்படுறதுக்கா மனித பிறவி எடுத்திருக்கிறீங்க, இல்லை பிகே ஆகிருக்கிறீங்க? அதனால் ஒழுங்காக காது கொடுத்து இறைவனோட ஞானத்தை கேட்க வேண்டும். தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்போ இனிமையான குழந்தைகளேன்னு கூப்பிடுறது கூட இந்த காலத்தில் யார் இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. குழந்தாய்ன்னு சொல்கிறதுக்கே ஆள் இல்லை, இதில் வேற இனிமையான குழந்தைகளேன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. குழந்தைகளை நீங்களும் தந்தையின் சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். இறை தந்தையின் சேவையில் நீங்கள் ஈடுபடுங்க.
முழு உலகத்திற்கும் தந்தை தான் உங்களை முழு முழு உலகத்திற்கே எஜமானனா மாத்துறாரு. பாருங்க, யார் நன்றாக முயற்சி செய்கின்றார்களோ அவர்களே மகாவீரர்கள் என்று கூறப்படுகின்றனர். யார் மகாவீரர்களாக இருந்து சிவ தந்தையின் கட்டளைப்படி நடக்கின்றனர் என்பதை பாபா பார்க்கிறார். தந்தையின் கட்டளை என்ன தெரியுமா? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதர சகோதரர்களாக மற்றவர்களை பாருங்கள். நானும் ஆத்மா நெற்றியில் இருக்கேன். யாரை சந்திச்சாலும் அவங்களும் ஆத்மா தான், அவங்கவுங்களோட நெற்றியில் இருக்கிறாங்க. ஆத்மாவா பாருங்க, ஒளியை மட்டும் பாருங்க, வேற எந்த சைடும் பார்க்காதீங்க. நெத்தி கூட பார்க்க வேணாம், அதில் இருக்கிற பாயிண்ட்டை பாருங்க. அர்ஜுனன் பார்த்த மாதிரி. இந்த சரீரத்தை மறந்து விடுங்கள். பாண்டவர்களும் கௌரவர்களும் இருந்தாங்க. அப்போ அர்ஜுனன் அந்த குரூப் எல்லாருமே இருந்தாங்க. முதல்ல கௌரவர்களை கூப்பிட்றாரு. சின்ன வயசில் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, குருகுலத்தில் இருக்காங்க. துரோணாச்சாரியார் தான் டீச்சரு. ஒரு கௌரவர்களெலாம் கூப்பிட்டு ஒரு மரத்தை காமிச்சு இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. எல்லாம் மரம் இருக்குது, அதில் இலைங்க இருக்குது, அது எல்லாம் பழம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒருத்தராக அதான் சொல்கிறாங்க. பாண்டவர்களும் அப்படி தானே சொல்லணும், அப்படி தான் சொல்கிறாங்க. பீமன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு. என்னென்னா, அந்த மரத்தில் தான் என்ன இருக்குதுன்னு கேட்டார். அது பக்கத்தில் மேகலாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கூட எடுத்து சொல்கிறான். ஆனால் அர்ஜுனன் அங்கே ஒரு பறவையோட கண்ணு தெரியுது அப்படின்னு சொன்னான். ஷூட் பண்ணுங்க, அவ்வளோதான், அம்பு போடு அப்படின்னாரு. போட்டான். கண்ணு மேலே போய் அம்பு ஷார்ப்பாக விழுந்தது. அப்படி துரோணாச்சாரியார் நம்ம குரு எதிர்பார்க்குறாரு. எப்படி இருக்கணும்? பாயிண்டில் இருக்கணும். ஆத்மாவை தான் பார்க்கணும், தன்னையும் ஆத்மானு உணரணும். இந்த சைட் சீன்லாம் கண்ணுக்கு மரமே தெரியல அர்ஜுனனுக்கு. மற்றவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அர்ஜுனனுக்கு தெரியவே இல்லை. யுதிஷ்டரனுக்கு பறவை தெரிஞ்சுது, அவ்வளோதான். ஆனால் பாயிண்ட்டு தெரிஞ்சுது அர்ஜுனனுக்கு. நாம் யார்? ஓட்டேஸோ அர்ஜுனோ பாபா சொல்கிறாரு. நாம் கூட பாயிண்ட்டாக நினச்சி மற்றவங்கள பாயிண்ட்டை மட்டும் பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். தேகத்தோட தர்மமோ தேகமோ கண்ணில் தெரியக்கூடாது. அவங்க தான் உண்மையான அர்ஜுனன். சரீரத்தை மறந்து விடுங்கள். பாபாவும் இந்த சரீரத்தை பார்க்கறது கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்கலாம்? கடவுளே பார்க்கறது இல்லை. நான் ஆத்மாக்களையே பார்க்கின்றேன் என்று சிவ தந்தை சொல்கின்றார். கடவுள் ஆத்மா பார்க்குறாரு. இப்போ நீங்கள் புது ஸ்ரீமத்தை உருவாக்குறீங்களா? சரீரத்தை பார்க்குறது, அதை வச்சு கமெண்ட்ஸ் கொடுக்கறது. மற்றபடி ஆத்மா இந்த சரீரம் இல்லாமல் பேச முடியாது. அதனால சரீரத்தை கவனிக்கிறது வேறு விஷயம். பாடி கான்ஷியஸில் வர்றது தவறு, சரிங்களா? சரீரத்தை பார்க்காம சாப்பாடு கொடுக்காம மெடிசன் கொடுக்காம இருக்கிறது தவறு. அதே சமயம் சரீரத்தோட அட்டாச்மெண்ட் லகாவ் அதில் போய் மாற்றுறதும் தப்பு. பற்று, தேகப்பற்று, அதுவும் தப்பு. டிட்டாச்சாக இருங்க, ஆனால் தேகத்தை கொஞ்சம் நல்லா தான் பார்த்துக்குவாங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். யோகா பண்ணணுன்னாலும் சரீரம் வேணும், சேவா பண்ணணுன்னாலும் சரீரம் வேணும், கிளாஸ் கேட்குறதுக்கும் சரீரம் வேணும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும். பற்றில் போகாமல் பார்த்துக்கோங்க. சரீரம் இல்லாமல் பேச முடியாது என்ற ஞானம் இருக்குது. நானும் இந்த சரீரத்தில் தாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கும் உடம்பு வேணும்ல நம்மகிட்ட பேசுகிறதுக்கு. அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தெல்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ண வேணாமா? அதுக்கு உடம்பு தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாரு? சொந்த உடம்பு ட்ராமாவில் இல்லை, 5000 இயர்ஸும் கிடையாது. விதி, இறைவனுக்கு விதிக்கப்பட்ட விதி. ட்ராமாவில் சொந்த உடம்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா வாடகை வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சரீரம் இருந்தால் தானே ஆத்மாவில் படிக்கூட முடியும். ரெண்டுமே வேணும்ல. பாபா இங்கு தான் அமர்ந்திருக்கின்றார், 2 புறத்துக்கும் மத்தியில் பிரம்மா பாபாவுடைய உடம்புல.
நந்தியோட 2 கொம்புக்கு நடுவில் ஞான நடனமே புரிகிறாரு. இது அழிவற்ற சிம்மாசனம் ஆகும். ஆத்மா அக்கால மூரத்தை அழிவற்ற மூர்த்தி ஆகும். ஆத்மா ஒரு பொழுதும் சிறிய ஆத்மா பெரிய ஆத்மாலாம் கிடையாது. சரீரம் சிறியது பெரியதாக ஆகின்றது. எத்தனை ஆத்மாக்கள் உள்ளனவோ அவை அனைவற்றிற்கும் சிம்மாசனம் இந்த 2 புருவத்துக்கு மத்தியில். அவங்கவுங்க ஆத்மா அவங்கவுங்களோட நெத்தியில் உட்காந்துட்டு இருக்கு. அனைவரின் சரீரமும் விதவிதமாக இருக்கின்றது. சிலர் ஆண்களாக சரீரம், சிலர் பெண்களாக இருக்கின்றனர், சிலர் குழந்தைகளாக இருக்கின்றனர். தந்தை குழந்தைகளுக்கு ஆன்மீக ட்ரில் கற்றுக் கொடுக்கின்றார். யாருக்கு கூடவாவது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பேசும் பொழுது முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாவாகிய நான் இந்த சகோதர ஆத்மாவோட பேசிக்கொண்டு இருக்கின்றேன். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையின் செய்தியை கொடுக்கின்றேன். நினைவின் மூலமாகத்தான் கரைகள் நீங்கும். தங்கத்தில் எப்பொழுது கலப்படம் ஏற்பட்டு விடுகின்றதோ அப்பொழுது தங்கத்தின் மதிப்பு குறைந்து விடுகின்றது. தங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து 24 கேரட் கோல்டு 9 கேரட் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆத்மாக்களாகிய உங்கள்கிட்ட கூட இந்த கரை படிகிறதுனால தான் உங்களோட மதிப்பை இழந்து போயிருக்கீங்க. மதிப்பை இழந்ததுனால தான் உங்களுடைய அருமை கடவுளுக்கு தெரியும். ஆனால் ஏன்னா நீங்கள் யாரும் முதல் பர்த்லேருந்து ஜாதகம் அவர் கையில் இருக்குது. போன பர்த்தில் என்னவா இருந்தீங்க, இந்த பக்தியில் நீங்கள் கடவுளுக்காக எப்படி உருகுனீங்க, உங்கள் கணக்கு கடவுள்கிட்ட இருக்குது. மனுஷங்கிட்ட அவங்களுக்கு என்ன தெரியும், ப்ரெசண்ட்டை தான் பார்ப்பாங்க. கடவுளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் என்ன, இந்த பிறவியில் நீங்கள் மதிப்பு இழந்து போய் இருக்கிறது காரணம் ஆத்மாவில் கரைப்படைஞ்சு இருக்கிறது தான். அப்போ சுத்தமாக உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. கரை எடுத்துட்டேன்னா மதிப்பாங்க. கொஞ்சம் கரை எடுக்க முயற்சி பண்ணுங்க. இப்பொழுது மீண்டும் பாவனமாக ஆகியே தீர வேண்டும். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் எனும் 3வது கண் கிடைத்திருக்கின்றது. அந்த கண் மூலமாக தன்னுடைய சகோதரர்களை பாருங்கள். ஆத்மா பாயி பாயி, சகோதர சகோதரர்கள் என்பதன் மூலம் கர்மேந்திரியங்கள் ஒரு பொழுதும் சஞ்சலம் அடையாத ராஜ்ய பாக்கியம் அடைய வேண்டும். உலகிற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் எனில் இந்த முயற்சி செய்யுங்கள். சகோதர சகோதரன் என்று புரிந்து கொண்டு அனைவருக்கும் ஞானம் கொடுத்தால் பிறகு இந்த பழக்கம் பக்காவாக ஆகிவிடும். நீங்கள் அனைவரும் தான் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள். தந்தையும் மேலே இருந்து தானே வந்திருக்கிறாரு. நீங்கள்லாம் ஒரு தாய் வீட்டு மக்கள் நாம் என்போன் பாட்டு பாடின பத்தாது. ஒரு வீட்டிலேருந்து தான் இறங்கி வந்திருக்கிறோம். ஒரு தாய் மக்கள் தான். நம்மளுக்கு தாயும் ஆனவனாக தந்தையாக இறைவன் இருக்கிறாரு. நம்ம எல்லாம் அவரோட குழந்தைங்க தான். நீங்களும் மேலேருந்து தாங்க வந்திருக்கிறீங்க. தந்தை குழந்தைகளுக்கு இப்போ சேவை செய்து கொண்டிருக்கின்றார். சேவை செய்வதற்கான தைரியத்தையும் அது கூட யார் கொடுக்குறாங்க? சிவ தந்தை தான் கொடுக்குறாரு. தைரியம் இழந்தால் ஆக நான் ஆத்மா சகோதரனுக்கு கற்பிக்கின்றேன் என்று பயிற்சி செய்ய வேண்டும். ஆத்மா படிக்கிறது, ஞானத்தை படிக்கிறது ஆத்மா தான். இது ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகின்றது. அது ஆன்மீக தந்தையிடமிருந்து தான் இந்த ஆன்மீக ஞானம் நமக்கு கிடைக்கின்றது. தன்னை ஆத்மாவாக உணருங்கள் என்று சங்கம யுகத்தில் வந்து சிவ தந்தை நமக்கு ஆத்மீக ஞானத்தை கொடுக்கின்றார். இந்த ஞானம் நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க? பரந்தாமத்திலிருந்து அஷரீரியாக வந்தோம். சரீரம் கூட எந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றது? சத்திக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றது? இங்கே வந்து எடுக்கப்பட்டது தான் அந்த ட்ரெஸ்ஸு. பிறகு இங்கே சரீரத்தை தாரணை செய்து அந்த பூமியில் 5 தத்துவங்கள் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரெஸ் கிடைக்கும்.
அப்போ சத்தோ பிரதானமாக 5 தத்துவங்கள் இருந்ததுனால தேவதைகளோட உடல் வந்து கஞ்சன் காயாவாக இருந்தது. தங்கம் போல ஜொலிக்கும். இன்னைக்கு 5 தத்துவங்கள் தமோ பிரதானமாக பொல்யூஷன். அதனால் இந்த உடம்பும் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட காரணத்தினால இந்த பொம்மை உடல்ன்ற பொம்மையும் பொல்யூட்டடாக இருக்குது. அதனால தான் ஏகப்பட்ட வியாதிகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மண் இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான். இந்த மாதிரி 84 வேஷத்தை போட்டு நடிச்சிட்டிங்க, சிறப்பாக நடித்து முடிச்சாச்சு, லாஸ்ட் பர்த் வந்து சேர்ந்துட்டீங்க. வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள். இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும். அப்படியே விட்டால் கிளம்பிடுவோம் நம்ம. ஆனால் கண்டிஷனோட சொல்கிறாரு, எப்படி வந்தீங்களோ அப்படி தான் ரிட்டர்ன் வரணும் அப்படின்றாரு. எனவே தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு சகோதரர்களாக பாருங்கள். பார்வையில் பரிவர்த்தனை வரட்டும், வார்த்தைகளில் வரட்டும், செயலில் வரட்டும், எல்லாத்துக்கும் மேலே மனசில் வரணும். ஆத்மா அப்போ தான் பியூரிஃபை ஆகும், ஃப்ளாலெஸ் டைமண்டாக மீண்டும் மாற வேண்டும். இந்த முயற்சியை நாம் தான் செய்யணும். தன் முயற்சியை செய்ய வேண்டும். பிறரை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை? அவங்கவுங்க கர்ம கணக்கு அவங்கவுங்க கடவுளுக்கு பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் என்ன கவலைப்படுறதுனால உங்கள் கர்ம கணக்கெலாம் மாற்றிலாம் எழுத முடியாது. அதனால் என்ன இருக்கோ அதை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். அதை பாபா சொல்கிறாரு, கொஞ்சம் கர்ம யோகியாக இருந்தால் கர்ம போகோட வலி குறையும். பாபாவை நினைக்கணும், அதுதான் மெயின் சப்ஜெக்டு. அதாவது முதல்ல தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு கடவுளை நினைக்கணும். சகோதரர்களுக்கு புரிய வச்சிங்க அப்படின்னா நல்ல முறையில் அம்பு போய் தைக்கும் மனசில். சொல் கான்ஷியஸ்லேருந்து ஞானத்தை சொன்னோம்னா இந்த கூர்மையை நிரப்ப வேண்டும். உடைத்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். பாபா வந்திருப்பதே ஞானத்திற்கான பலனை கொடுப்பதற்காக. எனவே உழைக்க வேண்டியதாக இருக்கின்றது. சிலவற்றை பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பலவற்றை பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. யாராவது ஏதாவது தலைகீழான விஷயங்கள் உங்களை பற்றி தப்பாக பேசினா என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? பொறுமையாக இருப்பீங்களா, எதிர்த்து பேசுவீங்களா? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அமைதியாக இருங்க. இப்போ யாருக்கு ப்ரூஃப் பண்ண போகிறீங்க? கடவுளுக்கு நீங்கள் சொல்கிற ப்ரூஃபே தேவையில்லை. ஏன்னா அவர் உங்களை நம்புகிறாரு. ஆனால் இந்த மனுஷங்களுக்கு தேவை தான். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போகிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கதைன்னு தான் சொல்ல போகிறாங்க. இப்போ நீங்கள் யாருக்கு ப்ரூஃப் பண்ணணும்? யார் நம்புகிறாரோ அவருக்கு ப்ரூஃப் தேவையில்லை. யார் நம்பலையோ நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுத்தாலும் அவங்க நம்ப போகிறது இல்லை. அப்போ சைலண்ட்டாகிட்டு ஒழுங்காக அந்தர்முகி ஆகிட்டு சதா சுக்கியாக இருங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷங்களெல்லாம் வந்து புரிய வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது பல பிறவியோட கணக்கால் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆத்மாவும். அந்த கணக்கு வேலை செய்யுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அமைதியாக இருங்க. ஒரு நாள் அவங்க புரிஞ்சிக்கலாம், கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காமல் போனான்னா நீங்கள் செத்தாக போயிட போகிறீங்க. அவங்களுக்காக பிறந்தீங்க? யாரை நம்பி பிறந்தீங்க? அதனால் நீங்கள் பாபாவை நினச்சிட்டே இருங்க, அந்தர்முக்கியாக இருங்க, சதா சுக்கியாக இருங்க, அமைதியாக இருங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க? நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. உங்களை தப்பாக பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் அமைதியாக இருங்க. 2 கையில் தாங்க ஓசை வரும். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் என்ன தவிர பண்ணுவாங்க? ஒரு குரூப் இருக்குது. பாபா இப்படி சொல்கிறாரு, நீங்கள் அமைதியாக இருங்க, 2 நீங்களும் திருப்பி பேச வேணாம் அப்படின்றார். இந்த மனுஷங்க குரூப் என்ன சொல்லுதுன்னா, இவங்க அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க, எல்லா பழியும் மற்றவங்க செய்கிறது எல்லாத்தையும் டோட்டலாக இந்த அமைதியாக இருக்கிறவங்க தலையில் போட்டுடுறாங்க. ஒருவர் வாயினால் தட்டுறாரு, மற்றவர் அமைதியாக இருந்துட்டா அந்த ஒருவரும் எவ்வளோ நாளைக்கு தான் திட்ட முடியும்? உண்மையை சொல்லப்போனால் ஒருத்தவங்க தவறே செய்யலை, அவங்க மேலே பழி போடுறாங்க. ஆனாலும் பாபா சொல்லிட்டார்ல அமைதியாக இருங்கன்னு, அமைதியாக இருக்கிறாங்க. இவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியலையா, சரி அடுத்த பழி தூக்கு போடு அப்படின்னு போடுறாங்க. அப்பயும் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க.
இந்த பழி மேலே பழி, வீண் பழி சுமத்தி சுமத்தி ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாவத்தை சேர்த்துக்கிறாங்க. யாரோட பாவத்தைனா யார் மேலே பழி போடுறாங்களோ அவங்களோட பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு வந்துடுது. புரியுதுங்களா? அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க, அவங்க பாவம் நினைப்பாங்க. ப்ராக்டிக்கலாக இதான் நடக்குது. கர்மா ஃபிலாசபி இதுதான் சொல்லுது. யார் மேலே பழியை போட்டாங்களோ அவங்க பாபாவோட க்ளோஸாக போயிட்டாங்க. துக்கத்தில் தானே கடவுளை நினைக்க முடியும். அதனால அவங்க க்ளோஸாக போயிட்டாங்க. இந்த பழி போட்டு போட்டு எல்லாருக்கும் புரிய வச்சு பழி போட்டு போட்டு பாவசுமை இவங்களுக்கு அதிகமாகிடுது. ஏற்கனவே இந்த ஒரு பாவசுமை, அதில் வேறு அந்த யார் மேலே பழி போட்டாங்களோ அவங்க ஒரு வேளை என்ன சொல்லுவாங்க, குற்றமற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோடைய பாவமும் சேர்த்து இந்த பழி போட்டவங்க சுமக்க வேண்டியதாக இருக்குது. இதில் அவங்க சில பேர் நம்புகிறாங்களே, ஷேரிங் ஆகிடுது அந்த பாவம். அப்போ அவங்களோட பாவம் குறையுது. பழி போட்டவங்க அதை நம்பினவங்க இவங்களுக்கெல்லாம் பாவம் ஷேர் ஆகிடுது. இப்போ சொல்லுங்கள், பழி போடணுமா? அவங்களுக்கு குற்றம் இல்லைன்னா கண்டிப்பாக ஷேர் ஆகும். வாங்கிக்க ரெடியாக இருக்கிற பிரச்சனையே தலைக்கு மேலே 63 பிறவியோட மூட்டைங்க. போதா குறைக்கு இந்த சங்கமயுகத்தில் 1க்கு 100 1க்கு 1000ன்னு போயிட்டுருக்க ரேஞ்சு. இதில் மற்றவங்க மேலே அவங்க நிராபராதியாக இருக்கும் பொழுது அவங்க மேலே பழி போடுறதுனால அவங்களோட பாவங்களில் ஒரு அபோவ் 50% எவ்வளோ பழியோ அவளுக்கு ஏற்ற மாதிரி அது அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ அவங்க நிம்மதியாக ஈஸியாக பாவத்தை கழிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். 2 கைகள் தட்டப்படும் பொழுது தான் ஓசை ஏற்படுகின்றது. குழந்தைகள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்று சிவ தந்தை புரிய வைக்கின்றார். குழந்தைகளை சதா குஷியாக இருக்க விரும்புகின்றீர்கள் எனில் மன்மனாபவ, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவை பாருங்கள், சகோதரர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுங்கள். யோகா செய்ய வைக்கும் பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரர்களை பார்க்கின்ற பொழுது நன்றாக சேவை நடைபெறும். சகோதரர்களுக்கு புரிய வையுங்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார். அனைத்து சகோதரர்களும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றனர். இந்த ஆன்மீக ஞானம் ஒரே ஒரு முறைதான் பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது. நீங்கள் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். இன்றைய பிராமன் நாளையே தேவதைகளாக ஆகப் போகின்றீர்கள். இந்த சங்கம யுகத்தை விட்டுவிடக்கூடாது. இல்லை என்றால் எப்படி கரை சேர முடியும்? இந்த சங்கம யுகத்தில் தான் என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். நடுவில் குதிக்கவும் முடியாத. இது ஒரு ஆச்சரியமான சங்கம யுகமாகும். குழந்தைகளாகி நீங்கள் ஆன்மீக யாத்திரையில் இருக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு தான் நன்மை ஏற்படும். தந்தையின் போதனைகளை சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவைத்தான் பார்க்கின்றேன். மனிதர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்களுடைய முகத்தை பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் நெத்தியை தான் பார்க்கணும் அப்படின்றார். ஃபேஸ் கூட பார்க்க வேணாம். ஆத்மாவை பார்த்து பேசுங்க. ஆத்மாவைத்தான் பார்க்க வேண்டும். சரீரத்தின் மூலம் ஞானம் கொடுத்தாலும் கூட இந்த சரீர உணர்வை நீக்கிவிட வேண்டும். பரமாத்மா தந்தை நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்பதை உங்களது ஆத்மா புரிந்திருக்கின்றது. தந்தையும் கூறுகின்றார், ஆத்மாக்களை பார்க்கின்றேன் என்று. ஆத்மாக்களும் சொல்கின்றனர், நாம் பரமாத்மா தந்தையை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அவரிடமிருந்துதான் ஞானத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றோம். இதுதான் ஆத்மாவிடம் ஆன்மீக ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது என்று கூறப்படுகின்றது. ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கின்றது. ஆத்மாவிற்கு தான் ஞானத்தை கொடுக்கவும் வேண்டும். இது கூர்மை போன்றது. உங்களது இந்த ஞானத்தில் கூர்மை ஏற்பட்டு விட்டால், அதாவது நான் ஆத்மா இன்னொரு சகோதர ஆத்மாவுக்கு ஞானத்தை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த அம்பு போய் பாயும்.
பயிற்சி செய்து பாருங்கள். அம்பு அம்பு தைக்கின்றது அல்லவா என்று தந்தை கேட்கின்றார். இந்த புது பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் பிறகு சரீர உணர்வு நீங்கிவிடும். மாயையின் புயல்கள் குறைவாக வரும். கெட்ட எண்ணங்களும் இருக்காது, கெட்ட பார்வையும் இருக்காது. ஆத்மாவாகிய நான் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றேன். இப்பொழுது நாடகம் முடிவடைகின்றது. இப்பொழுது பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த நினைவின் மூலமாகத்தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாகி சத்தோ பிரதானமான ஒரு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு எளிதாக இந்த ஞானம் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு இந்த போதனைகள் கொடுப்பதும் எனது பாகம் என்பதை தந்தை அறிவார். புது விஷயம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நான் வர வேண்டியதாக இருக்கின்றது. நான் கட்டுப்பட்டு இருக்கின்றேன். இனிய குழந்தைகளே, ஆன்மீக நினைவு யாத்திரையில் இருந்தால் கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும் என்று குழந்தைகளுக்கு தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இது கடைசி காலம் அல்லவா? என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுக்கு சத்கதி ஏற்படும். ஆத்மா அபிமானியாக ஆவதற்கான இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது. எவ்வளவு அதிசயமான ஞானம் இது! பாபாவும் அதிசயமானவர் எனில் அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஞானமும் அதிசயமானது ஆகும். ஒரு பொழுதும் யாருமே இந்த ஞானத்தை சொல்ல முடியாது. இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லது மேலே கூட்டிட்டு போக முடியுமா? இது எல்லாம் இறைவன் செயல். ஆகையினால தந்தை சொல்கின்றார், இனிய குழந்தைகளே, இந்த பயிற்சி செய்யுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானத்தை கொடுங்கள். 3வது கண் மூலமாக சகோதரர்களை பாருங்கள். இதுதான் உயர்ந்த முயற்சியாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாக விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எவ்வாறு தந்தை குழந்தைகளுக்கு ஆன்மீக சேவை செய்ய வந்திருக்கின்றாரோ அதே போன்று தந்தையை பின்பற்றி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். தந்தையின் கட்டளைப்படி நடந்து குஷி என்ற சத்து உணவு சாப்பிட வேண்டும் மற்றும் பரிமாற வேண்டும். யாராவது தலைகீழான விஷயங்களை பேசினால், உங்களை பற்றி நெகட்டிவாக ஏதோ சொல்கிறாங்கன்னா அமைதியாக இருங்கள். நீங்கள் திருப்பி வாய் மூலமாக எதுவும் பேசிவிடக்கூடாது. பொறுத்து கொள்ள வேண்டும். வரதானம். உறுதி தன்மையின் சக்தியினால் மனம் புத்தியை இருக்கையில் சீட்டில் அமர வைக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. குழந்தைகளுக்கு தந்தையின் மீது அன்பு உள்ளது. ஆகையினால நினைவில் சக்திசாலியாக அமருவதற்கான, நடப்பதற்கான, சேவை செய்வதற்கான கவனம் அதிகமாக கொடுக்கின்றனர். ஆனால் மனதில் ஒருவேளை முழுமையான கட்டுப்பாடு இல்லை, மனம் ஒழுங்காக இல்லை என்றால் சிறிது நேரத்திற்கு நன்றாக அமர்வார்கள். யோகத்தில் உட்காரும் பொழுது மனசு கண்ட்ரோலிங்கில் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஆசிலேஷனில் இருக்குது அப்படின்னா சிறிது நேரம் நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா ஆட ஆரம்பிச்சிடுறாங்க, அசைய ஆரம்பிக்கின்றார்கள். சில நேரம் செட் ஆகுறாங்க, சில நேரம் அப்செட் ஆகிடுறாங்க. இது மனம்ன்ற சீட்டில். சில நேரம் செட் ஆகுறாங்க, ஆத்மா ராஜா. சில நேரம் அப்செட் ஆயிடுறாங்க, வருத்தம் ஏற்படுது. ஆனால் ஏகாகிரதா, மனம் புத்தியினுடைய ஒருமைப்பாடு,
மற்றும் உறுதித்தன்மையின் சக்தியினால மனம் புத்தியை ஏக்ர ஸ்திதி என்ற இருக்கையில் செட்டு செய்து விடுங்கள். அப்பொழுது சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, சக்திகள் என்னவெல்லாம் உள்ளனவோ, சர்வ சக்திகள், அஷ்டமகா சக்திகள், என்னென்னலாம் சக்திகள் இருக்கின்றனவோ அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் மிக நல்ல அனுபவங்கள் ஏற்படும். சக்திகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தினோம்னா நல்ல அனுபவங்கள் ஏற்படும். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு பிராமணரும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக சைத்தன்ய சித்திரம் ஆக வேண்டும். லைட் ஒளி மற்றும் மைட் சக்தி ஹவுஸின் கண்காட்சியாக ஆக வேண்டும். சங்கல்ப சக்தியை பற்றிய, அமைதியை பற்றிய சொற்பொழிவை தயார் செய்து கர்மாதீத் டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையில் வரதானி மூர்த்தியாக நாம் நடிப்பு இருக்க வேண்டும். இப்பொழுதே முழுமைத்தன்மை அருகாமையில் வரும். அந்த கர்மாதீத்த நிலையின் ஆதாரத்தை யாருக்காக என்ன சங்கல்பம் செய்தாலும் அந்த சங்கல்பம் அவர்களை சென்று அடையும். கர்மாதீத்த நிலை அடையும் பொழுது டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகிடலாம். இப்போ நீங்கள் சுப பாவனை வைக்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு போய் ரீச் ஆகாமல் இருக்குல்ல, அது எப்போ ரீச் ஆகும்னா அந்த கர்மாதீத்த நிலை கணக்கு செட்டில் ஆகிடுச்சுன்னா தானாக ரீச் ஆகும். கணக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாயில் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எண்ணங்களால் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, உள் உணர்வில் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த கணக்கு செட்டில்மெண்ட்டுக்கு டைம் எடுக்கலாம். அது வரைக்கும் சுப பாவனை வைங்க. அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கணக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிப்பாங்க. உங்களுடைய எண்ணங்கள், சங்கல்பம் அவர்களை சென்று அப்போ தான் அடையும். நல்லது. ஓம் சாந்தி.